எல்லாருக்கும் வணக்கம். ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி காரசாரமான மட்டன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் தம் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம். மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கனால ரொம்ப சுவையாக இருக்கும். எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய இந்த சுவையான காரசாரமான மட்டன் பிரியாணி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சுவையான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஜாதி பத்திரி, அதுக்கப்புறமா ஒரு பட்டையை 2-3 உடச்சி வச்சுருக்கேன். பட்டை, 4 கிராம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, கூடவே 4 மராட்டி மொக்கு, 2 அன்னாசிப்பூ, காரத்துக்கு 5 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். மட்டன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி நெய் நல்லா உருகி வரட்டும். எண்ணெய் சூடாகி நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு ரம்பை இலை, கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 4 மராட்டி மொக்கு சேர்த்துருக்கேன். கூடவே 250 கிராம் அளவுக்கு நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 150 கிராம் அளவுக்கு நீல வாக்கில் நறுக்கின தக்காளி சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா குழைவாக இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். கூடவே கீறி வச்ச 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு கை நிறைய புதினா, கூடவே ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா மல்லித்தலை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி சமைக்கும்போது பிரியாணி நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மிக்சியில் சேர்த்து பொடித்த பிரியாணி பொடி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 9 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, அதுக்கப்புறமா கெட்டியான தயிர் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். நம்ம சேர்த்த மசாலா மட்டன் ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும். நல்லா கலந்துட்டு வதக்கிடலாம். நல்லா கலந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மட்டன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதனால் 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1க்கு 2 கணக்கில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மட்டன் நல்லா வெந்து வரணும். மட்டன் நல்லா வெந்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசியில் பிரியாணி சமைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி பாதி அளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா இதில் மேலால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சமப்படுத்தி விட்டுறலாம். தம் போடுறதுக்கு முதல்ல நல்லா சமப்படுத்தி விட்டுறணும். பிரியாணி தம் பண்ணுறதுக்கு பழைய தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி பண்ண பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடலாம். அதுக்கு மேலே ஒரு பானையில் நல்லா ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை மிதமான தணலில் வச்சு 20 நிமிஷத்துக்கு தம் பண்ணிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தோமா நம்மளோட பிரியாணி நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். பிரியாணி பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலால் அப்படியே குச்சி குச்சியாக நீட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கிண்டி காட்டுறேன் பாருங்கள். ஒன்றோடு ஒன்று நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் தயிர் பச்சடியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான உதிரியான மட்டன் தம் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான மட்டன் தம் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.